ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: வறுமையின் பிடியிலிருந்து 25 கோடி பேர் மீட்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை 140 கோடி இந்தியர்களின் வலிமையை உணர்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் சுயசார்பு உள்ளவர்களாக திகழ வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி விரும்புவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார். முல்லைப் பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழா தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்குடன் நாடு பயணித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றினார். டிஜிட்டல் புரட்சியால் வாழ்க்கை எளிதாகியுள்ளதாகவும் வறுமையின் பிடியிலிருந்து 25 கோடி மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் உரைக்கு பின்பு இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக குளிர்கால கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாநிலங்களவைச் சேர்ந்த 11 பேர் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதிப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று மக்களவையிலிருந்து 3 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ரத்து செய்தார். நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆற்றிய உரை 140 கோடி இந்தியர்களின் வலிமையை உணர்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் ஆண்டுகளில் இந்தியாவை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கான தொலைநோக்கு பார்வை அவ்வுரையில் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தொடரில் திருமதி திரௌபதி முர்மு ஆற்றிய உரை ஏழை மக்களை தவறாக வழிநடத்துவதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அது தேர்தல் உரையாக அமைந்தது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நம் விவசாயிகள் சுயசார்பு உள்ளவர்களாக திகழ வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி விரும்புவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார். புதுதில்லி இந்திய வேளாண் ஆய்வு நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இன்று பங்கேற்று பேசினார். மாநில அரசுகள் மூலமாக வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக சந்தையின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் விவசாயிகள் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பத்துடன் விவசாயிகளை இணைக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு அர்ஜுன் முண்டா குறிப்பிட்டார். அரியலூர் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் மற்றும் நீலகிரி லாங்வுட் சோலைவனம் ஆகியன இந்தியாவின் ராம்சர் இடங்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் உள்ள ராம்சர் இடங்களின் எண்ணிக்கை 75லிருந்து 80ஆக உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காட்டும் அக்கறையானது ஒரு முன் உதாரணமாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த சதுப்பு நிலப்பகுதிகள் இந்த பட்டியலில் மேலும் இணைக்கப்பட்டிருப்பதற்கு அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்றிருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பத்திரிகையியல், மக்கள் தொடர்பு உள்ளிட்டவற்றில் தரமான கல்வியை அது வழங்கி வருவதாக கூறியுள்ளார். பல்கலைக்கழக அந்தஸ்து மூலமாக மேலும் புதிய படிப்புகள் அங்கு தொடங்கப்படும் என்றும் அதன் மூலமாக இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். கைபேசி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரியை 5% மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒன்றில் பேட்டரி கவர், GSM ஆண்டனா உட்பட சில உதிரி பாகங்களுக்கான வரியை குறைத்துள்ளது. இடைக்கால பட்ஜெட்டை நாளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக கைபேசி உற்பத்திக்கு தேவையான பொருட்களுக்கான இறக்குமதி வரி 15%லிருந்து 10%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. வரி குறைப்பு அமல்படுத்துவதற்கான தேதி இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்படவில்லை. கேரள முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு BC ஜார்ஜ் தமது கேரள ஜனபக்ஷம் கட்சி பிஜேபியில் இணைவதாக இன்று அறிவித்தார். புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு வி முரளிதரன், திரு ராஜீவ் சந்திரசேகர், மூத்த தலைவர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் முன்னிலையில் இந்த இணைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திரு வி முரளிதரன், இந்த இணைவு வரும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கான ஆதரவை மேலும் பலப்படுத்தும் என்று குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் 16வது நிதி ஆணையத்திற்கான 4 உறுப்பினர்களை மத்திய அரசு இன்று நியமித்துள்ளது. அஜய் நாராயண் ஜா, அனி ஜார்ஜ் மேத்யூ, டாக்டர் நிரஞ்சன் ராஜதியாக்ஷா ஆகியோரை முழுநேர உறுப்பினர்களாகவும், டாக்டர் சௌமியா காந்தி கோஷை பகுதி நேர உறுப்பினராகவும் நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியன்று நித்தி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் இந்த நிதி ஆணையம் பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு கோரியுள்ளது. தமிழகத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், நாடு முழுவதும் 7 நாட்களுக்குள் இந்த சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் இந்த சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் திரு மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைப் பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் பொன்னையாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலப் பணிகளை இன்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் கர்நாடக அரசு எக்காரணத்தை கொண்டும் தடுப்பணை கட்ட முடியாது என்றும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் ஒப்புதல் தேவைப்படுவதாகவும் திரு துரைமுருகன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக காவல்துறையில் புகார் பதிவு செய்துள்ளார். கடந்த 29ஆம் தேதியன்று தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக SC/ST சட்டத்தின் கீழ் இந்த புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இதில் பங்கேற்றுள்ளார். இப்போட்டியில் 55 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலப் பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. தமிழகம் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலப் பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தையும், ஹரியானா 35 தங்கம், 22 வெள்ளி, 46 வெண்கலப் பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. ஆசிய கிரிக்கெட் குழுமத்தின் தலைவராக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலர் திரு ஜெய்ஷா 3வது முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன், ஆத்யா வாரியாத் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் இசாக் பட்டல்ஹா, சாமியா லிமா இணையை வென்றது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மஞ்சுநாத் மற்றும் SM சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் மால்விகா பன்சோத், அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் அஸ்வின் முதலிடத்தில் நீடிக்கிறார். பும்ரா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல்ரவுண்டர் பிரிவில் ஜடேஜா முதலிடத்திலும் அஸ்வின் 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் படகு போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் விஷ்ணு சரவணன் தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வறுமையின் பிடியிலிருந்து 25 கோடி பேர் மீட்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை 140 கோடி இந்தியர்களின் வலிமையை உணர்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் சுயசார்பு உள்ளவர்களாக திகழ வேண்டும் என்று பிரதமர் விரும்புவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார். முல்லைப் பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழா தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.